ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரவா தோசை ஈஸி மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். முதல்ல பாருங்கள், ஒரு சின்ன கப் கிரேட்டட் கேரட், இது 1/4 கிலோ ரவா, இது பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன பீசஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஜாரில் 1/4 கிலோ ரவா கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நம்ம பீசஸ் பண்ணி வச்சோம் இல்லை, இது சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி போடுங்க, 1/4 லிட்டர் தண்ணி. பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் இருக்கணும். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே தண்ணி போட்டு நல்லா மிக்சரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், லாஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டு இருக்கோம், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் பாருங்கள், நம்ம தோசை பேட்டர் இருக்கையில் அந்த மாதிரி இருக்குது. இப்போது வாங்க மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல பாருங்கள், இது சும்மா 10லேருந்து 12 பெப்பர், க்ரஷ் பண்ணி போடாதீங்க. 2வது க்ரீன் சில்லி, பச்சை மிளகா விதை எடுத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ் மல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, இது சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் கடலை, 1/2 ஸ்பூன் சீரகம், அவ்வளோதாங்க. ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பேட்டர் தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம பேட்டர் திக்காக இருக்குது, அதுக்காக இன்னும் 1 கிளாஸ் தண்ணி, 250 ml கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம தோசை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது. தவா அடுப்பில் ரெடியாக வச்சு இந்த மாதிரி சாப்டு வெங்காயம் சும்மா கொஞ்சமே போடுங்க. இந்த மாதிரி லைட்டாக நம்ம பேட்டர் தோசை பேட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, முதல்ல வறுக்கரண்டி நான் போட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதுக்காக இன்னும் கொஞ்சம் பேட்டர் போட்டு நம்ம தோசை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிட்டோம். மேலே 1/2 ஸ்பூன் நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். சும்மா கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணி விடுங்க. 2வது சைட் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ளிப் பண்ணி பார்த்தா நம்ம தோசை ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சும்மா 5 நிமிஷத்துலே நம்ம ரவா தோசை ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கோம், அதுக்காக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கடலக்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி இல்லைன்னா லாஸ்ட்டு சாய்ஸ் டொமேட்டோ கேச்சப் கூட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த ரெசிபி உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.